வணக்கம் நண்பர்களே, டாக்டர் எஸ்ஜி உங்களுடன் இந்த வீடியோவில் மலக்குடல் அலர்ஜி நோய் என்று சொல்லக்கூடிய இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் நோய்க்கான ஒரு 3 முக்கிய பொருட்கள். இந்த 3 முக்கிய பொருட்களையும் சரியாக நாம் பயன்படுத்தும் பொழுது இந்த அடிக்கடி மலம் கழித்தல் என்ற இந்த மலக்குடல் பிரச்சனையிலிருந்து நம்ம ஒரு பெரிய முன்னேற்றத்தை காண முடியும். போன வீடியோவில் மலக்குடல் அலர்ஜிக்கான காரணங்கள் பார்த்தோம். மலக்குடல் அலர்ஜி அல்லது இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் இருந்தால் என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் என்று இன்னொரு வீடியோவில் நம்ம பார்த்தோம். அந்த வீடியோவுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். இந்த வீடியோவில் 3 பொருட்கள் உங்கள் அடிக்கடி மலம் கழித்தல் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுக்கும். முதல் பொருள் என்ன அப்படின்னா, மாதுளை பிஞ்சு. பொதுவாக மாதுளம் பழம் நம்மளுடைய உணவு மண்டலத்துக்கு ரொம்ப நல்ல ஒரு பழம். அதை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்குறோம். இந்த வீடியோவில் மலக்குடல் அலர்ஜிக்கான ஒரு மருந்தாக பயன்படக்கூடியது மாதுளை பிஞ்சு என்பதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. எனக்கு மலக்குடல் அலர்ஜி இருக்குது சார், அடிக்கடி மலம் கழித்தல் பிரச்சனை இருக்குது, நிறைய கொலனோஸ்கோப்லாம் பார்த்தோம், ட்ரீட்மெண்ட் பண்ணோம், இன்னும் சரியாக மாட்டேங்குது, ஒரு நாளைக்கு 5 டைம் 6 டைம் நான் மோஷன் போகிற அளவுக்கு எனக்கு பிரச்சனை இருக்குது, எரிச்சல் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா, காலை எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் ஒரே ஒரு மாதுளை பிஞ்சு, இந்த மாதுளை பிஞ்சினுடைய அளவு எவ்வளோ இருக்குன்னா, ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவிற்கு வளர்ந்த ஒரு மாதுளை பிஞ்சு எடுத்து 2 பக்கம் இருக்கக்கூடிய இந்த காம்பு பகுதியில் கட் பண்ணிவிட்டு இந்த மாதுளை பிஞ்சை நல்லா கழுவிட்டு அம்மியில் வச்சு அல்லது மிக்சியில் வச்சு நல்லா மைய அரைச்சிருங்க. தண்ணி சேர்க்காமல் அப்படியே வச்சு அரைச்சிட்டு அந்த அரைத்த மாதுளை பிஞ்சோட ஒரு 20 முதல் 30 ml அளவிற்கு 50 mlக்குள்ளாக இருக்கலாம் தண்ணீர் அல்லது மோர். நான் ரொம்ப ப்ரெஸ்கிரைப் பண்ணுறது மோர். ஸோ மோருடன் இந்த மாதுளை பிஞ்சை கலந்து ஒரு 7 முதல் 14 நாட்களுக்கு தொடர்ந்து காலை முதல் ஆகாரமாக நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தில் நீங்கள் பார்க்க முடியும். மலக்குடலுக்கான ஒரு நல்ல தீர்வாக உங்களுக்கு அமையும். இரண்டாவது பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாம்பருப்பு. பொதுவாக நம்ம எல்லோரும் மாம்பழம் பிடிக்கும், மாம்பழம் சாப்பிடாதவங்க நம்ம யாருமே இருக்க மாட்டோம். அந்த மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த விதை நம்ம தூக்கி போட்டுருவோம். அந்த விதையில் இருக்க விதையை நீங்கள் உடைச்சிங்க அப்படின்னா உள்ளே மாம்பருப்பு இருக்கும். அந்த மாம்பருப்பு எடுத்து நிழலில் நல்லா உலர்த்தி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி பவுடராக பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பவுடரை ஒரு கண்ணாடி குடுவையில் அடைச்சி வச்சுட்டு அதே 7 முதல் 14 நாட்களுக்கு காலை மாலை 2 வேளையுமே உணவுக்கு முன் 1 ஸ்பூன் எடுத்து 1 முழுங்கு தண்ணியில், ரொம்ப தண்ணி வேண்டியதில்லை, 1 முழுங்கு தண்ணியில் 1 ஸ்பூன் இந்த மாம்பருப்பு பொடியை கலந்து ரெகுலராக நீங்கள் குடிச்சிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுடைய அடிக்கடி மலம் கழித்தல் பிரச்சனை நல்ல ஒரு முன்னேற்றம் அடைவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாகவே அமையும். மூன்றாவது ஒரு பொருள் களிப்பாக்கு அல்லது கொட்டைப்பாக்கு என்று சொல்லக்கூடிய பீட்டல் நட்ஸ். பொதுவாக நம்ம வெற்றிலை பாக்கு போடும்பொழுது பயன்படுத்தக்கூடிய அந்த கொட்டைப்பாக்கு. இந்த பாக்கு எடுத்து ஒரு பாக்கை 4ஆக கட் பண்ணி ஒரு 1/4 பாகத்தை எடுத்து நீங்கள் வாய்க்குள்ளே வச்சு கொஞ்ச நேரம் அந்த எச்சில் பகுதி எச்சிலோடு சேர்ந்து நீங்கள் ஊற வைக்கும் பொழுது அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் வரும். மெல்ல வேண்டாம், மென்னெல்லாம் முழுங்க வேண்டாம், ஜஸ்ட்டு வாயில் வச்சு அடக்கிக்கோங்க. இந்த எச்சிலோடு பட்டு அந்த பாக்கு கரைஞ்சி அந்த பாக்கினுடைய சாறு குடல் பகுதிக்குள்ளே போகும். அப்படி நீங்கள் அந்த 1/4 பகுதி பாக்கு மட்டும் கொஞ்சம் ஒரு 10-15 நாளைக்கு மட்டும் பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னாலும் இந்த மலக்குடல் வேகமாக இயங்கிறது குறைஞ்சி மெதுவாக இயங்க ஆரம்பிக்கும். இந்த 3ம் நிரூபிக்கப்பட்டது. குறிப்பாக என்னோடய பேஷண்ட்டுக்கு நான் பல பேருக்கு இதை நான் பரிந்துரைச்சிருக்கிறேன். பல பேர் இதில் நல்ல ரிசல்ட் எனக்கு இருந்ததுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே அந்த அனுபவத்தை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரியான மலக்குடல் அலர்ஜி பிரச்சனைனால, மலக்குடல் எரிச்சல்னால் கஷ்டப்பட்டுக்கிட்டு நிறைய காசு செலவு பண்ணிட்டு, சார் நம்பிக்கையே இல்லை எனக்கு குணமாகும் அப்படின்ட்டு, எந்த நல்லது கெட்டது என்னால் போக முடியல, ரொம்ப உடல் சோர்வாயிடுது அப்படின்னு சொல்லி பதட்டத்தோட, பயத்தோட, கவலையோட, நம்பிக்கை இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன உணவு முறைகள், அல்சருக்கான உணவு முறைகள், டயட் பிளான் நம்ம சொல்லியிருப்போம், என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருப்போம். இவை அனைத்துமே இந்த மலக்குடல் எரிச்சல் நோய்க்கும் பொருந்தும். அதுவே தான் இதுக்கும்.
அதை போய் நல்லா கவனமாக பாருங்கள், அதை ஃபாலோ பண்ணுங்கள். அது கூட சேர்ந்து இந்த 3 பொருட்களில் ஏதாவது ஒன்றை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய அடிக்கடி மலம் கழித்தல் பிரச்சனையிலேருந்து நீங்கள் சீக்கிரமாக விடுதலை அடைய முடியுன்ற எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஃபாலோ பண்ணுங்கள், பயனடையுங்கள், மற்றவர்களுக்கும் பகிர்ந்திடுங்கள். நன்றி.